பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு நேரமும் ஆராதனையும் சுதிந்தோஸ்திரம் நமஸ்காரம் உண்டாக்கிடுவது. அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரில் சங்கமமாக விரைந்து வாருங்கள். பலி செலுத்திடவே பலன் அடைந்திடவே, அழைத்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரில் சங்கமமாக விரைந்து வாருங்கள். பாதை காட்டும் மாயனாக இறைவன் அழைக்கின்றார், பாவம் நீக்கி பாசம் காட்டும் தேவன் அழைக்கின்றார். அன்பின் ஆட்சியே அவரின் மாட்சியே, அன்பின் ஆட்சியே படைத்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரில் சங்கமமாக விரைந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரில் சங்கமமாக விரைந்து வாருங்கள். பலி செலுத்திடவே பலன் அடைந்திடவே, அழைத்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரில் சங்கமமாக விரைந்து வாருங்கள். தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் தோழமையும் நம் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. தயவுசெய்து அமருங்கள். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, இன்று நாம் கொடியேற்றத்தோடு இந்த செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி நம்முடைய ஆண்டு பெருவிழாவை அரியாங்குப்பம் ஆரோக்கிய அன்னையின் விழாவின் 324ஆம் ஆண்டு. இந்த 324ஆம் ஆண்டு என்று சொல்லும் பொழுதே அடுத்த ஆண்டு ஒரு பெரிய மைல்கல் 325, ஒரு ஜூபிலிக்கு 25 ஆண்டுகள், 3 நூற்றாண்டுகள் என்றால் 12 வெள்ளி விழாக்கள் ஆக அடுத்த வருடம் 13வது வெள்ளி விழாவை நாம் காணப்போகிறோம். அது சாதாரணமாக எல்லா கோவில்களுக்கும் கிடைக்காத பெருமை. அதுவும் பாண்டிச்சேரியில் இது முதல் கோவில் என்பதால் அதற்குரிய பெருமையோடு இந்த திருவிழாவிலிருந்தே அதற்கு ஒரு தனி முக்கியத்துவம் கொடுத்து செபிக்கவும் தயாரிக்கவும் அதற்குரிய வகையில் அந்த விழா சிறப்பு பெற சில காரியங்களை முன்வைத்து தேவதாயின் திருப்பாதத்தில் சமர்ப்பித்து
நான் செபிக்க உங்களையும் அழைக்கின்றேன். இன்று காலையில் சிறப்பாக திருப்பலை ஒப்புக்கொடுத்து நாம் கொடியேற்றத்தை நிறைவேற்றினோம். ஒவ்வொரு நாளும் ஒரு சிறப்பை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்று இந்த நவநாளுக்கு உபயம் செய்கின்றவர்களாக பங்கு நிர்வாக குழு, ஏர்னஸ் ஃபெலிசியன் மர்சலின் லீனா குடும்பம், பிரிஜித் ஆரோக்கியசாமி, பாபுராஜ் ஆனந்தமரி குடும்பம், ரொலான் மார்சல் பத்ரிசியா குடும்பம், ஸ்டானிஸ்லாஸ் மேரி திருப்பூர், ஜூலியா பிரான்சுவா பிரான்ஸ், சாந்தி சீமோன் பாண்டிச்சேரி, ஏர்னஸ் ஃபெலிசியன் மார்சலின் லீலா குடும்பம் பாண்டிச்சேரி இவர்களுக்காகவும், மாதாவுக்கு நன்றியாக வேண்டி அந்துவான் குடும்பம், வேலை கிடைக்க வேண்டி ரமேஷ், குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டி வின்சென்ட் ரோசாலி குடும்பம், 71வது பிறந்தநாள் நன்றியாக உடல் நலன் குடும்பத்தில் சமாதானம் வேண்டி செலின் அலெக்சாண்டர் மதுரை, குடும்ப நலன் நன்றி மகள் ரெக்ஸலின் வேலை வாய்ப்புக்கு நன்றியாகவும் ஆண்டவருடைய அருள் பெற்றதற்கு நன்றியாகவும் ஃப்ளோரா ராணி குடும்பம் கமுதி, மேலும் ஆண்மையிலை பாற்றிக்காக 1000வது நாள் நினைவாக ரஃபாயல் மேரி, ஆண்மையிலை பாற்றிக்காக பொலிவா வேளாங்கண்ணி, பொலிவா மரிஸ்தலாம் ஆரோக்கியசாமி, பூர்ணேஷ் ராஜ் சென்னை வியாபாரம் திருமணம் நன்கு நடைபெற, ராயப்பன் நடேசன் சௌந்தர்யா நற்படிப்பு உடல் சுகத்திற்காக, ஃப்ளாபெட் அந்தோணிசாமி குடும்ப நன்மைகளுக்காக, லூர்துமரி பத்திநாதன் குடும்ப நன்மைக்காக, அருள்மரி நன்றி எழுதலாக, வீரவள்ளி குடும்ப கஷ்டம் தீர உடல்நலத்திற்காக, ஜோசப் ஜெசிந்தா வேலை நிரந்தரமாக இருக்க உடல்நலத்திற்காக, அனைத்து ஆசிரியர்களுக்காகவும் உடல்நலத்திற்காகவும் நன்றியாகவும், மேலும் இன்று ஆசிரியர்களின் திருவிழா என்பதையும் நினைவில் கொண்டு ஆசிரியர் சமுதாயத்திற்காகவும் நமக்கு ஆசிரியர்களாக நமக்கு கல்வி கொடுத்தவர்கள், ஞான கல்வி கொடுத்தவர்களையும் நினைவு கூறுவோம். அன்னை தெரசாவை நினைவு கூறுகிறோம். இன்று காலையில் யூஎஃப்எக்ஸ் டிவி வராமல் ஒளிபரப்பு கிடைக்காமல் இருந்தது, இப்பொழுது கிடைத்து கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த தொலைக்காட்சி நேயர்களுக்கும் அறிவிக்கின்றோம், தினமும் காலையும் மாலையும் இந்த நிகழ்ச்சிகள் நேரடி ஒளிபரப்பாக கிடைக்கும். தவிர்க்க முடியாத காரணத்தால் காலையில் உங்களுக்கு ஒளிபரப்பு கிடைக்கவில்லை. இப்பொழுது இந்த ஒளிபரப்பு யூஎஃப்எக்ஸ் என்ற சேட்டலைட் டிவி சேனல், யூடியூப் சேனல், அன்பொலி டிவி, ஹோலி கிராஸ் டிவி இவ்வாறு பல வகைகளிலே சென்று கொண்டிருக்கிறது என்பதையும் அறிந்து இந்த தொலைக்காட்சியில் பங்கு பெற்றிருக்கிற மக்களையும் நாம் நினைவு கூர்ந்து செபிப்போம். தொடர் உபயம் செய்கின்ற பேத்ருஸ் ஜெயதுராம், ஆந்திரி அர்னால் குடும்பம், நத்தாலி ஆப்டிகல்ஸ், பெஞ்சமின் அதிரிபசாமி குடும்பம், அல்ஃபோன்ஸ் விக்டோரியா குடும்பங்கள், ஷபியே குடும்பம், சென்ட் ஜான் கிட்ஸ் நிறுவனம் இவர்களுக்காகவும், இன்றைய நாளை சிறப்பிக்கின்ற கிருபா இல்லம், பிள்ளைகளின் மறுவாழ்வு இல்லம், கொருக்கமேடு சிறப்பிக்கின்ற பங்கு நிர்வாக குழு இவர்களையும் இன்னும் திருவிழா சிறப்பிக்க ஒவ்வொரு வகையிலும் பணியாற்றுகின்ற அனைவருக்கும் நன்றி பாராட்டுகின்றோம். இந்த 3 நாள் மறையுரைகளை கொடுப்பதற்காக அருட்தந்தை அருள்முனைவர் எஸ்.ஜே. மரிவளன் அவர்கள் திண்டுக்கல்லில் இருந்து வந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்கிறோம். மேலும் அவரோடு சேர்ந்து கூட்டு திருப்பலியாக அருட்தந்தை மாசலாமணி, அருட்தந்தை குழந்தைசாமி அவர்களையும் அழைக்கின்றோம். எழுந்து நிற்போம். பல்வேறு கருத்துக்களை முன்னிறுத்தி நம்பிக்கையோடும் எதிர்பார்ப்போடும் இந்த திருப்பலிக்கு, நவநாள் திருப்பலிக்கு வந்திருக்கின்றோம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இத்திருப்பலியை இப்போது தொடர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இத்திருப்பலியிலே நாம் தகுந்த முறையில் பங்கெடுக்க சுத்தமான பரிசுத்தமான இதயம் வேண்டும். இந்த சுத்தமான பரிசுத்தமான இதயத்தை நாம் இழந்திருந்தால் அதற்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். தயங்காமல் தைரியமாக
நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு கழுவாய் தேடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரு பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றங்கள் குறைகள் பாவங்கள் பலவீனங்கள் இவற்றையெல்லாம் மன்னித்து நம்மை நிறைவான நேசமான அருள் நிறை ஆற்றல் வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே அனைத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழின்றோம் யாவும் வழியே வாழ்கின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி அருள்கின்றோம். ஆண்டவராம் எம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இணங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏகமகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராம் எம் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெயித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, என் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீர் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் தாயே தந்தையே, புனிதமிக்க கன்னிமரியாளின் ஆதரவு பெற்று மகிழ்ச்சியுறும் நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அந்த அன்னையின் பரிவுமிக்க வேண்டுதலால்
நாங்கள் தீமைகள், நோய்கள், நோக்காடுகள், எதிர்மறையான எண்ணங்கள், செயல்கள், விளைவுகளாகிய அனைத்தினின்றும் விடுதலை பெற்று நிலையான பேரின்பத்தை அடைவோமாக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றோ வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரோ உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் உள்ளங்களின் நோக்கங்களையும் வெளிப்படுத்துவார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் எங்களை கிறிஸ்துவின் ஊழியர்கள், கடவுளின் மறை உண்மைகளை அறிவிக்கும் பொறுப்புடையவர்கள் என கருத வேண்டும். பொறுப்பாளர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்களாய் காணப்பட வேண்டும் என எதிர்பார்க்கலாம் அன்றோ? என்னை பொறுத்தமட்டில் எனக்கு எதிராக நீங்களோ மக்களின் நீதிமன்றமோ தீர்ப்பளித்தால் அதை பற்றி சிறிதும் கவலைப்பட மாட்டேன். எனக்கு நானே தீர்ப்பளித்து கொள்ளவும் மாட்டேன். எனக்கு எதிராக குற்றம் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. ஆயினும் நான் குற்றமற்றவனாகிவிட மாட்டேன். எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் ஆண்டவர் ஒருவரே. எனவே குறித்த காலம் வரும் முன், அதாவது ஆண்டவரின் வருகைக்கு முன் யாருக்கும் தீர்ப்பளிக்க வேண்டாம். அவரே இருளில் மறைந்திருப்பவற்றை வெட்ட வெளிச்சமாக்குவார், உள்ளங்களின் நோக்கங்களையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது ஒவ்வொருவரும் கடவுளிடமிருந்து பாராட்டு பெறுவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அடிமையின் தாழ்நிலையை ஆண்டவர் கண்ணோக்கினார். இனி வரும் தலைமுறையும் புகழ்ந்திடும்படி செய்தார். அடிமையின் தாழ்நிலையை ஆண்டவர் கண்ணோக்கினார். இனி வரும் தலைமுறையும் புகழ்ந்திடும்படி செய்தார். வல்லமை மிகுந்தவரோ எனக்கரும் செயல் புரிந்தார். புனிதமாம் அவர் பெயரை நான் தினம் தினம் போற்றிடுவேன். தினம்
சிரிப்பு மிகு சிந்தனையை சிதறடித்தார். தலைமுறை தலைமுறையாய் இரக்கத்தை பொழிகின்றார். இதயத்தில் சிறுக்கு மிகு சிந்தனையை சிதறடித்தார். அரியணை வீற்றிருக்கும் பலியோரை வீழ்த்துகிறார். தாழ்நிலை இருப்போரை இன்று வானுர உயர்த்துகிறார். வானுர உயர்த்துகிறார். என்னான் ஆண்டவரை ஏற்றி போற்றி புகழ்கின்றது. மீட்பளிக்கும் இறைவனை நினைந்து என் இதயம் மகிழ்கின்றது. என்னான் ஆண்டவரை ஏற்றி போற்றி புகழ்கின்றது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார். வாழ்வுக்கு வழிகாட்டும் வழியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆறாம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணி கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உன்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாத அவர்
என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. ஆயிரத்து 1976ஆம் ஆண்டு சென்னை லொயோலா கல்லூரியினுடைய பொன் விழா நிகழ்ச்சிகள் நிகழ்ந்து கொண்டிருந்தன. இந்த பொன் விழா நிகழ்ச்சிகளில் பங்கேற்க அப்போதைய பாரத பிரதமர் இந்திரா காந்தியும் அன்னை தெரேசாவும் வந்திருந்தார்கள். நான் அங்கே அப்போது ஒரு மாணவனாக படித்துக் கொண்டிருந்தேன், குறுமாணவனாக. நிகழ்ச்சிகளெல்லாம் மாலையில் இருந்ததனால் மதர் தெரேசா அவர்கள் காலையிலேயே வந்துவிட்டால் அவர்களை நாங்கள் அழைத்து எங்களுடைய இல்லத்தில் எங்களோடு கலந்துரையாட வேண்டினோம். அவர்களும் மகிழ்ச்சியோடு எங்களுடைய இல்லத்திற்கு, சகோதரர்கள் தங்கி படிக்கின்ற பெர்க்மன்ஸ் ஹால் இல்லத்திற்கு வந்தார்கள். ஏறக்குறைய 2 மணி நேரம் எங்களோடு ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளோடு பாசத்தோடும் பட்சத்தோடும் உரையாடுவது போல மிகுந்த நேசத்தோடும் நெருக்கத்தோடும் உரையாடினார்கள். நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பொறுமையாக, நிதானமாக, புன்முறுவலோடு அவர்கள் பதில் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அப்போது எங்களுள் ஒரு சகோதரர், மதர், நீங்கள் எத்தனையோ காரியங்களை செய்கிறீங்க, இப்போ நிறைய நாடுகளில் உங்களுடைய இல்லங்களெல்லாம் தொடங்கிட்டீங்க, உங்களை பற்றி ஊர் உலகமே பேசிக்கிட்டு இருக்குது. நாங்கள் ஒரு கேள்வி தனிப்பட்ட முறையில் கேட்குறோம், தயவு செய்து பதில் சொல்வீர்களா என்று கேட்டார். அன்னை மிகுந்த மகிழ்ச்சியோடு கேளுங்கள் என்று சொன்னார். உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்ச்சி என்று ஏதாவது ஒன்றை குறிப்பிட்டு சொல்ல முடியுமா என்று கேட்டார். மதர் சில வினாடிகள் யோசித்து ஒரு புன்முறுவலை உதிர்த்து பேசத் தொடங்கினார்கள். அவர்கள் சொன்னார்கள், நான் லொரேட்டோ ஹவுஸை விட்டு வெளியேறி கல்கத்தாவில் காளி கோவில் பக்கத்தில் என்னுடைய மையத்தை அமைச்சு அந்த காளி கோவிலை சுற்றி இருந்த சேரிகளிலும் குப்பங்களிலும் அந்த பகுதியில் குடிசைகளிலும் பணியாற்றிய காலம் அது. ஒவ்வொரு வீடாக நான் சென்று அங்கிருந்த ஆட்களை பார்த்து பேசுவேன், அழவலாவுவேன், உரையாடுவேன். அப்படி நான் வீடு வீடாக சென்று கொண்டிருந்த போது ஒரு குடிசை, மிக தாழ்ந்த குடிசை, அந்த குடிசைக்குள் நான் ஏறக்குறைய தவழ்ந்து தரையோடு தரையாக உள்ளே சென்றேன். உள்ளே சென்றால் அங்கே 35 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் அப்படியே கீரை தண்டு போல வாடி வதங்கி கிடந்தாள். அவளை சுற்றி 4 குழந்தைகள் நண்டாஞ்சிண்டா மாதிரி பிஞ்சுகளாக அவர்கள் அப்படியே மயங்கி கிடந்தார்கள். அந்த பெண்ணை நான் மெதுவாக தொட்டு எழுப்பி, என்னம்மா, ஏன் இப்படி இருக்கிறீங்க என்று கேட்டேன். அப்போது அந்த பெண் தேம்பி தேம்பி அழுது கொண்டு சொல்லுவாள், அம்மா, என் வீட்டுக்காரன் என்னை விட்டு ஓடி போய் ஏறக்குறைய 6-7 வருஷம் ஆச்சு.
4 குழந்தைகள், எனக்கு கூலிக்கே வேலை கிடைக்க மாட்டேது. அடுப்பை பற்ற வச்சு ஏறக்குறைய 3-4 நாட்கள் ஆகிவிட்டன. என் பிள்ளைங்க என்னை நச்சரிக்குது. அதனால் என்னால் என்ன செய்ய முடியும்? அதனால் ஒரு கையாளகத்தன்மையில் கையறு நிலையில் நான் இப்படி படுத்து கிடக்கிறேன் என்று சொன்னான். மதர் தெரேசா உடனே அவர்களுக்கு பெரிய பிரசங்கம் சொல்லவில்லை. விருட்டென்று அந்த குடிசையிலிருந்து வெளியேறினார்கள். வெளியே வந்து ஒரு 25 நிமிடங்கள் கழித்து கையிலே பையோடு மீண்டும் அந்த குடிசைக்குள் சென்றார்கள். சென்று பார்த்தால் மீண்டும் அந்த பெண் படுத்து உறங்க தொடங்கிவிட்டாள். அவளை தட்டி எழுப்பி இந்த பையில் இருந்த அரிசியையும் உள்ளே இருந்த சில காய்கறிகளையும் கொடுத்தார்கள். அவளுடைய முகம் மலர்ந்தது, அவளுடைய கண்கள் விரிந்தன. ஆனால் சில வினாடிகளில் அந்த பெண் விருட்டென்று வெளியேறிவிட்டாள். மதருக்கு என்ன சொல்றது தெரியல, திகைத்து நின்றார்கள். ஒருவேளை அரிசி கிடைத்தவுடன் இந்த குழந்தைகளை மறந்துவிட்டு எங்கோ செல்லுகின்றாளோ என்று சில வினாடிகள் ஐயப்பட்டார்கள். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பெண் மீண்டும் அந்த பையோடு திரும்பி வந்தாள். வரும்போது கனத்து இருந்த அந்த பை கனம் குறைந்து குறைவாக இருந்தது. அன்னை கேட்டார்கள், எங்கம்மா போனீங்க என்று. அப்போது அந்த பெண் சொல்லுவாள், அம்மா, எனக்கு எங்க குடிசைக்கு பக்கத்தில் ஒரு முஸ்லீம் குடும்பம் இருக்கு. அந்த குடும்பத்தினுடைய பெண்ணுக்கும் என்னுடைய நிலைமை தான். சொல்ல போனால் என்னை விட மோசமான நிலை. அவளுக்கு 5 குழந்தைகள். அவளுடைய கணவனும் அவளை விட்டு விட்டு ஓடி ஏறக்குறைய 6 வருடங்கள் ஆகிவிட்டன. அவர்களுடைய வீட்டிலும் நெருப்பெரியவில்லை, அடுப்பெரியவில்லை. ஆகவே எனக்கு கிடைத்த இந்த அரிசியை அவளோடு சென்று நான் பகிர்ந்து கொண்டு வந்தேன். இப்போது என்னுடைய வீட்டிலும் அடுப்பெரியும், அவளுடைய வீட்டிலும் அடுப்பெரியும் என்று சொன்னார். இந்த நிகழ்ச்சியை அன்னை எங்களோடு பகிர்ந்து கொண்ட போது அவருடைய 2 கண்களிலிருந்தும் கங்கையாய் காவிரியாய் கண்ணீர் ஓடியது. உண்மையில் நிதர்சனமாக நான் இன்றைக்கும் எனக்கு நினைவுக்கு வருகிறது. அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது. இந்த நிகழ்ச்சியை சொல்லிவிட்டு அன்னை சொன்னார்கள், only the poor can understand the poor, only the poor can help the poor என்று சொன்னார்கள். ஏழைகள் தான் ஏழைகளை புரிந்து கொள்ள முடியும், ஏழைகள் தான் ஏழைகளுக்கு உதவ முடியும் என்று சொல்லி அவருடைய கண்ணில் அப்படியே கண்ணீர் ஓடுகிறது. அன்பர்களே, இன்றைக்கு நம்முடைய பங்கு தந்தையவர்கள் அழகாக சொன்னது போல அன்னை தெரேசாவினுடைய அருளாளர் அன்னை தெரேசாவினுடைய விழாவை கொண்டாடுகின்றோம். ஒரு அற்புதமான மனுஷி. அவர்களை இந்த அகிலம் முழுவதும் அன்னை என்று அழைத்தது. வாய் நிறைய எந்த விதமான அப்பழுக்கும் இல்லாமல், எந்த விதமான பாசாங்கும் இல்லாமல், பாசத்தோடு, நேசத்தோடு, நெருக்கத்தோடு, உரிமையோடு, உருத்தோடு அன்னை மத என்று அழைத்தார்கள். கடவுளில் நம்பிக்கை இல்லாத ஜோதிபாஷு கூட, கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய கம்யூனிஸ்டுகள் கூட, ஏன் கிறிஸ்தவ மதத்திற்கு எதிரானவர்கள் கூட மதர் தெரேசாவை அன்னை தெரேசா, மதர் தெரேசா என்று வாய் நிறைய அழைத்தார்கள். அந்த அளவுக்கு இந்த சாதாரண ஒரு சின்ன குறுகிய குள்ளமான ஒல்லியான அந்த அல்பேனிய பெண் என்ன செய்தார்? அவர் செய்ததெல்லாம் தன்னிடமிருந்த அன்பையும், தன்னிடமிருந்த பாசத்தையும், தன்னிடமிருந்த உண்மையான கனிவையும், கரிசனையும், கடவுளையும், இயேசுவையும் கணக்கற்ற மக்களோடு பகிர்ந்து கொண்டார். இவர்கள்தான் அவர்கள்தான் என்று அல்ல. மதமோ ஜாதியோ மற்ற பொருளாதார நிலையோ எதுவுமே இந்த அன்னையினுடைய அன்புக்கு அணை போட முடியவில்லை. அந்த அளவுக்கு அந்த அன்னை உண்மையிலேயே இந்த மக்களை, மனிதரை, இந்தியாவை, ஏழைகளை எங்கிருந்தாலும் நேசித்தார்கள். ஆம் அன்பர்களே, இன்றைக்கு நாம் அன்னை மரியாளுடைய விழாவை கொண்டாடுவதற்கு கொடியேற்றி கோலாகலமாக இந்த நிகழ்ச்சியை தொடங்கி இருக்கின்றோம், நவநாளை தொடங்கி இருக்கின்றோம். இந்த நேரத்தில் இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்ற ஒரு விஷயம், ஒரு செய்தி இதுதான், பகிர்வு.
எங்கே பகிர்வு இருக்கிறதோ, எங்கே உண்மையிலே பாசம் இருக்கிறதோ, எங்கே உண்மையான அப்பழிக்கற்ற அன்பு இருக்கிறதோ, அங்கே ஆண்டவருடைய அருள் நிறைந்திருக்கும். இதைத்தான் கபிரியேல் தூதர் இன்றைக்கு கன்னிமரியாளுக்கு அருள் மிக பெற்றவரே வாழ்க, அருள் மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு என்று சொன்னார். இந்த மரியாள் தான் பெற்ற இன்பத்தை, தான் பெற்ற அருளை, தான் பெற்ற வாழ்வை, தான் பெற்ற ஆற்றலை, தான் பெற்றுக்கொண்ட இறைவனை தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல், மரக்காலின் கீழ் வைத்துக் கொள்ளாமல், கிணற்றிலே போட்ட கல்லை போல வைத்துக் கொள்ளாமல், அதை எல்லோரோடும், என்னோடு உங்களோடு எல்லோரோடும் அவர் பகிர்ந்து கொண்டார். ஆம், அப்படி பகிர்ந்து கொண்டதனால் தான் இன்றைக்கும் இந்த அன்னை மரியாளை, இந்த கன்னித்தாயை கணக்கற்ற மக்கள், லட்ச லட்சமாய், கோடி கோடியாய் மக்கள் தொடர்ந்து வழிபட்டு கொண்டிருக்கின்றார்கள். என் தாய், எங்கள் தாய், என்னுடைய தாய் என்னை புரிந்து கொள்வாள், எங்களுடைய தாய் எங்களுடைய தேவைகளை புரிந்து கொள்வாள் என்று ஆத்மார்த்தமாக உளபூர்வமாக நினைப்பதனால் தான், அதில் உறுதிப்பட்டிருப்பதனால் தான் லட்சக்கணக்கான மக்கள் அன்னை மரியாளுடைய திருத்தலத்திற்கு போய்கொண்டே இருக்கின்றார்கள். ஆம், அன்னை மரியாள் பகிர்ந்து கொண்டாள். எதை பகிர்ந்து கொண்டாள்? கடவுளுடைய ஆசிரை பகிர்ந்து கொண்டாள், கடவுளையே பகிர்ந்து கொண்டாள். அதனால் தான் தெரிந்தோ தெரியாமலோ அன்னை மரியாளை நாம் மாதா என்று சொல்லுகின்றோம். மாதா, மாதா என்றால் தாய் என்று மட்டும் அர்த்தமல்ல. மா, தமிழிலே மா என்ற வார்த்தைக்கு ஓர் எழுத்து ஒரு மொழி என்று சொல்வார்கள். ஒரே எழுத்து ஒரு மொழி, ஒரு சொல். இந்த மா என்ற எழுத்துக்கு பல அர்த்தங்கள் உண்டு. மா என்றால் பெரிய, மா என்றால் அழகான, மா என்றால் சிறந்த, மா என்றால் உயர்ந்த, மா என்றால் உண்மையிலேயே அழப்பரிய. இப்படி இந்த மா என்ற ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு 1000 அர்த்தங்கள் இருக்கின்றன. ஆம், இந்த மாதாவினுடைய முதல் எழுத்து என்ன? மா. அடுத்த எழுத்து என்ன? தா. தா என்றால் உங்களுக்கு தெரியும், தருவது. எதை தருவது? எல்லாவற்றையும் தருவது. இதைத்தான் அதைத்தான் என்று அல்ல, இவருக்குத்தான் அவருக்குத்தான் என்று அல்ல, எல்லாவற்றையும், எல்லாவற்றையும், என்னை, என்னுடையவற்றை, என்னோடு தொடர்புடையவற்றை எல்லாவற்றையும் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருப்பது. ஆம், இந்த தாய் தந்து கொண்டே இருக்கின்றாள். அதனால் தான் இவளை தாய் என்று சொல்கின்றோம். தந்து கொண்டே இருப்பதனால் தான் நாம் தா தா என்று சொல்ல சொல்ல அவள் தந்து கொண்டே இருப்பதனால் தான் அவளை தாய் என்று சொல்லுகின்றோம். ஆம், ஒவ்வொரு தாயும் தன்னுடைய செந்நிறத்து ரத்தம் அதை வெண்ணிறத்து பாலாக்கி தன்னுதர சிசுவுக்கு தந்து கொண்டே இருக்கின்றவள். ஒவ்வொரு தாயும் தன்னுடைய கண்களை விளக்காக்கி, தன்னுடைய கரங்களை தொட்டிலாக்கி, தன்னுடைய குழந்தையினுடைய மேனியில் ஒரு எறும்பு பட்டால் கூட தன்னுடைய இதயத்தில் ஈட்டிப்பட்டது போல உணரக்கூடியவளாக இருக்கின்றாளே. அதனால் தான் இவள் தாயாக இருக்கின்றாள். இந்த தாய் மாதா என்றால் எந்த விதமான ஈடு இணையில்லாமல் எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டே இருக்கக்கூடியவை. கடவுளையே கொடுத்த பிற்பாடு அப்புறம் என்ன இருக்கிறது? கடவுளை கொடுத்தார்கள். எல்லாவற்றையும் கொடுத்து, அருளை கொடுத்து, ஆசிரியை கொடுத்து, ஆற்றலை கொடுத்து, சக்தியை கொடுத்து, பாசத்தை கொடுத்து, எல்லாவற்றையும் கொடுத்து நிறைவாக இறைவனையே, இயேசுவையே, தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகத்தினுடைய மீட்புக்காக கொடுத்தார்கள். கொடுத்தலுடைய கொடுமுடியை இயேசு எவ்வாறு தொட்டாரோ அதே போல அதற்கு எடுத்துக்காட்டாக, அதற்கு முன்னுதாரணமாக, அதற்கு உந்து சக்தியாக, அதற்கு உள் சக்தியாக இந்த மரியாள், அந்த தாய் எல்லாவற்றையும் கொடுத்தார்கள். ஆம் அன்பர்களே, இப்படி அவரை கொடுத்து கொண்டே இருந்தார்கள், கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள், கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அதனால் தான் இவளை மாதா என்று சொல்வதோடு மட்டுமல்ல நிறுத்திக் கொள்ளாமல் தொடர்ந்து நாம் இந்த மாதாவிடம் நாம் வருகின்றோம், மாதாவை அண்டி வருகின்றோம். இந்த மாதாவிடம் இருந்து நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் 4 வார்த்தைகளில் நான் சொல்ல விரும்புகின்றேன். ஆச்சரியம், ஆச்சரியம். அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இது எங்கனமாகும்? நானோ கன்னியாயிற்றே, நான் கணவனை அறியாதவள், நான் கன்னியை வார்த்தைப்பாடு எடுத்திருக்கின்றேன், இது எங்கனமாகும் என்று ஆச்சரியப்படுகின்றார்கள். ஒன்று, ஆச்சரியம் மட்டுமல்ல, அவர்கள் ஆதங்கப்படுகின்றார்கள், அதிர்ச்சி அடைகின்றார்கள். இப்படிப்பட்ட என்னால் இயலாத ஒன்றை நீ கேட்கின்றாயே கபிரியேல் தூதனே என்று ஆச்சரியப்படுகின்றார்கள். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆச்சரியம் தேவை. ஆச்சரியம் என்றால்
தேடலுக்கு அது அடிகோலும். தேடலுடைய அகரமாக இருப்பது இந்த ஆச்சரியம். இது என்ன, எப்படி முடியும், ஏன்? இப்படி அடிப்படையான வினாக்களை நாம் எழுப்பும் போது நாம் ஆச்சரியப்படுகின்றோம். யாரெல்லாம் ஆக்கபூர்வமாக ஆச்சரியப்படுகின்றார்களோ அவரெல்லாம் வாழ்க்கையில் நிச்சயமாக சாதிக்க முடியும். ஒன்று. இரண்டாவதாக, அந்த ஆச்சரியத்தினுடைய, அந்த தேடலினுடைய, அந்த தாகத்தினுடைய, அந்த உண்மையான போராட்டத்தினுடைய நிறைவில் என்ன சொல்லுகின்றார்கள்? ஆகட்டும் சொல்லுகிறார்கள். ஆகட்டும். நான் தேடினேன், நான் ஆச்சரியப்பட்டேன், நான் எல்லாவற்றையும் வினாக்கள் எழுப்பினேன். அந்த வினாக்களுக்கெல்லாம் எனக்கு அருமையான கன்வின்சிங்கான உறுதிப்பாட்டோடு கூடிய எனக்கு ஒரு விடை கிடைத்து விட்டது. ஆகவே நான் ஆகட்டும் சொல்கின்றேன். நம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நான் தீர்மானிக்க வேண்டும். நம்முடைய தேடலினுடைய, நம்முடைய தாகத்தினுடைய, நம்முடைய போராட்டத்தினுடைய நிறைவில் நாம் ஆக்கபூர்வமான ஒரு முடிவை எடுக்க வேண்டும். அன்னை மரியாள் எடுத்தார்கள். ஆகட்டும் என்று சொன்னார்கள். மூன்றாவதாக, அந்த ஆகட்டும் சொன்ன பிற்பாடு, அந்த ஆகட்டும் என்பதை அது இலக்கணம். ஆகட்டும் என்று சொல்வது இலக்கணம். அந்த இலக்கணத்துக்கு இலக்கியம் நாம் தேட வேண்டும். என்ன? ஆமென், 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 ஆமென் என்று தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் ஆமென் சொல்லுகின்றார்கள். ஆம், தன்னுடைய ஆகட்டும் என்ற இலக்கணத்திற்கு இலக்கியமாக தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கட்டத்திலும், ஒவ்வொரு நெருக்கடியான நேரத்திலெல்லாம், தன்னுடைய வாழ்க்கையிலும் சரி, தன்னுடைய கணவனுடைய வாழ்க்கையிலும் சரி, தன்னுடைய மகனுடைய வாழ்க்கையிலும் சரி, அவனுடைய மகனுக்கு பின்னால் வரக்கூடிய சீடருடைய வாழ்க்கையிலும் சரி, எப்போதெல்லாம் நெருக்கடிகள் இருந்ததோ அப்போதெல்லாம் அன்னை மரியாள் நெருக்கமாக இருந்தார்கள். ஆம், நெருக்கடி இருக்கின்ற நேரத்தில் யாரெல்லாம் நெருக்கமாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையிலேயே சத்தியமான நிஜமான நண்பர்கள், உறவினர்கள். அன்னை மரியாள் அந்த நெருக்கடியான நேரத்திலெல்லாம் அங்கே இருந்தாள். நாம் அப்போஸ்தலர் பணியில, திருத்துதர் பணியில் வாசிக்கின்றோமே, சீடர்கள் எல்லாம் பயந்து பம்மி போய் மேலறையில் இருட்டில் இருக்கும்போது இயேசுவின் தாய் அங்கே இருந்தாள். ஆம், இயேசுவின் தாய் எங்கேயெல்லாம் இருக்கின்றாள் என்று பின்னால் பார்ப்போம். ஆகவே மூன்றாவது, ஆமென் சொல்லுகின்றார்கள். ஆமென், சரி, நான் ஆகட்டும் சொல்லிவிட்டேன். இப்போது இறை தந்தை என்னென்ன என்னிடம் எதிர்பார்க்கின்றாரோ அதற்கெல்லாம் ஆகட்டும், சரி சரி என்று சொல்லுகின்றாள். இதனுடைய நிறைவாக ஆச்சரியப்பட்டு தேடி கண்டுபிடித்து முடிவெடுத்து அதற்கு ஆகட்டும் சொல்லி அதற்கு பின்னால் ஆமென் 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 சொன்ன பிற்பாடு அதனுடைய நிறைவாக அல்லேலூயா பாடுகின்றார்கள். அப்படி என்றால் இறை தந்தை அவரை உயர்த்துகின்றார்கள். இவர்கள் பட்ட கஷ்டங்களுக்கு, இவர்கள் பட்ட வேதனைகளுக்கு, அவர்கள் சந்தித்த சவால்களுக்கு, அவருடைய சங்கடங்களுக்கு, அவருடைய வலிகளுக்கும் வாதைகளுக்கும் வேதனைகளுக்கும் எல்லாவற்றுக்கும் பரிசாக, வெகுமதியாக என்ன? அல்லேலூயா, நான் இன்றைக்கு ஆத்ம சரீரத்தோடு, உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகம் அளவுக்கு உயர்ந்திருக்கின்றார்கள். அவருக்கு விண்ணக மண்ணக அரசியாக இறை தந்தை முடிசூட்டுகின்றார்கள். ஆம் அன்பர்களே, இதுதான் நம்முடைய அன்னை மரியாள் மாதா. அந்த மாதாவுடைய வாழ்க்கையினுடைய வாழ்க்கை சுருக்கம் என்று ஆச்சரியப்பட்டு ஆரம்பித்து ஆகட்டும் சொல்லி ஆமென் 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 சொல்லி அல்லேலூயா பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையும். நாமும் இறைவனை, உண்மையை, சத்தியத்தை, நியாயத்தை, பாசத்தை, உண்மையான ஆற்றலை நாம் தேட வேண்டும். தேடும் போது ஆண்டவருடைய அருளும் ஆசீரும் நமக்கும் கிடைக்கும். நாமும் கபிரியேல் தூதர் அன்னை மரியாளை பார்த்து சொன்னது போல அருள் மிக பெற்றவர்களாக மாற முடியும். அப்படி மாறுவதற்கு இந்த அன்னை நம்முடைய பாதுகாவலை நமக்காக இறைவனிடம் வேண்டி பரிந்துரைத்து எல்லா ஆற்றலையும் ஆசிரையும் எல்லா செல்வத்தையும் பெற்றுத்தர இத்திருப்பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்கவே. உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறரன்பு பணி செய்யவே. என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்கவே. உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறரன்பு பணி செய்யவே. என் இயேசுவே, என் தெய்வமே, உம்மோடு முறை
எனக்கு போதும். உயர்வோடும் தாழ்வோடும் வாழும் போதும் எனக்கு இந்த அப்பத்தையும் ரசித்து கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த அப்பத்தோட ரசத்தோட என்னை என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்கிறேன். உள்ளம் தந்தேன், உமதே தந்தேன், பிறரன்பு பலியாக்கிறேன். அன்பர்களே, நாம் ஒப்புக் கொடுக்கிற இப்பலி எல்லாமல்ல இறைவனாகிய தாய்க்கும் தந்தைக்கும் ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமிழனுக்காகவும் திருச்சுவை அனைத்து நலனுக்காகவும் முதுகை இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. பரிவந்து மிக்க தாயே, தந்தையே, இறைவா, தூய மரியாளி நினைவு நாளில் நாங்கள் உமக்கு அளிக்கும் காணிக்கைகளையும் வேண்டுதல்களையும் கனிவுடன் கண்ணோக்கி அருள்வீராக. இவை உமக்கு உகந்தவையாகி எங்களுக்கு உமது பரிவிரக்கத்தையும் உம்முடைய பாசத்தையும் பலத்தையும் உம்முடைய ஆற்றலையும் அருளையும் பெற்று தருவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆற்றல் மிக்க எங்கள் தாயே, தந்தை இறைவா, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். ஏனென்றால் நீர் உம்மிடம் இருந்த உம்முடைய ஆற்றலையும் உம்முடைய அருளையும் உம்முடைய பாசத்தையும் உம்முடைய அன்பையும் உம்முடைய சக்தியையும் பலத்தையும் எல்லாவற்றையும் வாழ்வையும் ஆவியையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றீர். நீர் எங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த ஆவியாலும் ஆவியினுடைய அருங்கொடைகளாலும் நாங்கள் உம்முடைய சாயலாக பாவனையாக இருக்கின்றோம். நாங்கள் உம்முடைய வலிமையின் உம்முடைய வல்லமையின் உம்முடைய வரங்களின் வாரிசுகளாக இருக்கின்றோம். இதற்கு முழுமுதல் சாட்சியாக எங்கள் அன்னையா மரியா இருக்கின்றார். இந்த எங்கள் அன்னையா மரியா தொடர்ந்து உம்மிடமிருந்து அருளையும் ஆசிரியையும் பெற்று தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் தன்னிடம் வருகின்ற தன்னுடைய குழந்தைகளுக்கு வாரி வாரி வழங்கி வள்ளலாக எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கின்றார். குறிப்பாக இந்த நவநாள்களில் எங்கள் அன்னையா மரியாளுடைய அரும்பெரும் பண்புகளெல்லாம் நாங்கள் நினைவு கூர்ந்து இதற்காக அவருடைய பிள்ளைகள் என்ற முறையில் உமக்கு நன்றி கூறுகிறோம், வாழ்த்தி போற்றுகின்றோம். எனவே ஆண்டவரே, வானக தூதர் அணியோடும் அனைத்து புனிதர்களோடும் மறைச்சாட்சிகளோடும் அன்னையினுடைய அனைத்து பக்தர்களோடும் நற்செய்தியாளரோடும் இணைந்து உம்மை வாழ்த்தி போற்றி அக்கழித்து நாங்கள் பாடுவதாவது: தூயவர் 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 மூல இறைவனாம் ஆண்டவர், வானமும் வையமும் யாவரும் ஆட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே
வானகத்தாயே தந்தையே இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளையும் எங்களையும் எங்களுடைய எல்லா முயற்சிகளையும் புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பழிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகமெங்கும் பரவியிருக்கும் ஒரு திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேர் ஆயர் ஆனந்தராயர் மற்றும் ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர், துறவியர், அருள் சகோதரிகள், அருள் சகோதரர்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்தள்ளும். சிறப்பாக இன்றைய நவநாளில் சிறப்பிக்கின்ற எங்களுடைய பாசத்துக்குரிய இறை மக்கள் அனைவர் மீதும் அன்பின் அருளையும் ஏராளமாக பொழிந்தருளும். உயிர்த்தெழு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவனின்
மலர்களாலே அஞ்சலி மகிமை தேவாஞ்சலி மலரின் மணமாய் அஞ்சலி மலரஞ்சலி பொய்மை இருள் பொசுங்கவே மெய்யொளியாய் அக இருள் அகற்றிடும் அருட்கனலாம் ஆண்டவனே அழகொளியே வெளிச்சுடரே தீபத்தாலே அஞ்சலி திருவாய் மலர்ந்தவா அஞ்சலி தியாகச் சுடரே அஞ்சலி தீபாஞ்சலி தூய்மை மனம் கமழ்ந்திட துலங்கிடும் தூயவனே நரும் புகையாய் கலந்தவனே அன்பனே நண்பனே தூபத்தாலே அஞ்சலி துதி பாடினோம் அஞ்சலி தூய மனத்தின் அஞ்சலி தூபாஞ்சலி மலரஞ்சலி தீபாஞ்சலி தூபாஞ்சலி மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமைகளிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பலவீனங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையும் உம்முடைய அடியார்கள் புனிதர்கள் மறைச்சாட்சிகள் போன்றவருடைய
தியாகத்தையும் பிரமாணிக்கத்தையும் நீர் கண்ணோக்கி எங்களுக்கும் எங்களை சார்ந்த அத்தனை பேருக்கும் அமைதியையும் ஒற்றுமையையும் உடல் உள்ள ஆன்ம நலத்தையும் வளத்தையும் நாங்கள் எடுக்கின்ற எல்லா நல்ல முயற்சிகளிலும் நிறைந்த நீடித்த வெற்றியையும் தந்துருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானமும் சக்தியும் அவருடைய ஆசீரும் வெற்றியும் நம் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையினுடைய இந்த அருமையான நாளில் ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுக்க இருக்கின்ற அன்பு சமாதானத்தை பாசத்தோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ ஏசாண்டவர் அன்னை மரியாள் இந்த அகிலத்திற்கு கொடுத்த மாபெரும் கொடை. இயேசு அந்த கொடையை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகின்றார். இந்த அன்பின் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, என்னிடத்தில் வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும், நான் மாற்றமடையும். இயேசு ஆண்டவரின் உடலும் மொத்தமும் நம்மை காத்து நமக்கு நிறை வாழ்வையும் நிறை வெற்றியும் நிறை நலத்தையும் தருவதாக. ஆமென். தயவுசெய்து கவனியுங்கள். நற்கருணை விருந்தில் பங்கேற்க தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பங்கேற்க அழைக்கின்றோம். எங்கெல்லாம் மக்கள் வருவதற்காக வழிவகுத்திருக்கிறோமோ அந்த இடத்தை விட்டு அமர வேண்டும். முதலில் நற்கருணை விருந்து வெளியில் இருப்பவர்களுக்கு எடுத்து செல்லப்படும். அதன் பிறகு இறுதியிலே பீடத்தின் முன்பாக வழங்கப்படும். ஆகவே தயவுசெய்து முன்னால் இருப்பவர்கள் சற்று பொறுத்திருக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் இந்த திருப்பலி விருந்திலே காலையில் பங்கெடுத்தவர்களும் மறுபடியும் நன்மை வாங்கலாம் என்றும் அறிவிக்கின்றோம். நன்றி. திருவிருந்து பாடல். காற்றே என் வாழ்வின் போற்றே, இறைவா என் உள்ளம் வருவார். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவாய். என் வாழ்வும் என் பலனும் எல்லாமும் நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவார். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். யாவும் என் தேவையாவும் நீதானே நீதானே இறைவா. என் நெஞ்சில் நேசம், மாறாத பாசம், தருவாயே தருவாயே தலைவா. வாழ்நாள் எல்லாம் நீர் வேண்டுமே,
வருவார். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவாய் நீ உன்னை தருவார். வானம் போல நிலைக்கும் உன் அன்பை அறிவேனே அறிவேனே இறைவா. உனை போல நானும் பிறரன்பில் வளர அருள்வாயே அருள்வாயே தலைவா. மகிழ்ந்திடலாடும் அருள் வேண்டுமே, பொழிந்திட நாடும் துணை வேண்டுமே. மகிழ்ந்திடலாடும் அருள் வேண்டுமே, பொழிந்திட நாடும் துணை வேண்டுமே. நிழலாய் நிறைவாய் வாழ்வில் வருவார். என் சுவாசக் காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, நிறைவாய் என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவாய் உன்னை தருவார். என் வாழும் என் வளரும் எல்லாமும் நீதானே. இறைவா இறைவா அன்பினை பொழிவா, என் சுவாசக் காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, நிறைவாய் உள்ளம் நற்கருணை மாலை. இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் இரத்தம், இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இது இயேசுவின் இரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை. இவை இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை. இவை இயேசுவின் உதடும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை. இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன். இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கிறேன். இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது. இது இயேசுவின் உள்மனம் என்பதால் என் முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் இயல்பு என்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன். ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்பொழுது திருப்பலி முடிந்தவுடன் அருட்தந்தையர்களை இந்த அஞ்சலி செலுத்திய பிள்ளைகள் அந்த தீப தூப மலர் இவைகளோடு மாதா தேருக்கு அழைத்து செல்லுங்கள். அங்கு மாதா தேருக்கு அஞ்சலி நாம் செய்த பிறகு தேர் மந்திரித்து தேர் பவனி இடம்பெறும். அதன் பிறகு நற்கருணை அரங்கேற்றம், ஆராதனை முயற்சியும் ஆராதனை புகழ்ச்சி ஜெபமும் நன்றியதிலும் அருத்தந்தை நடத்துவார்கள். நற்கருணை ஆசிருடன் இந்த முதல் நாள் சிறப்பு முடிவடைகிறது. காலையிலிருந்து இந்த சிறப்பை நாம் தேவதாய்க்கு செய்து கொண்டிருக்கிறோம். பல குழுவாக பிரிந்து இந்த நாட்களை சிறப்பிக்கின்றோம். இந்த முதல் நாள் பங்கு நிர்வாக குழுவினர் சிறப்பித்து கொண்டிருக்கிறார்கள். காணிக்கை பவனி என்னும் தேவதாயினுடைய தேர் அலங்கரிப்பு இவைகளை அவர்கள் செய்து அந்த தேவதாயினுடைய தேரில் ஒரு டிஸ்கோ லைட் ஒன்று எரியும். வெளியில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். கலர் கலராக மாதாவுக்கு அருமையாக ஒரு லைட் வாங்கியிருக்கிறோம். இந்த சீரியல் செட் வாங்கிய கடையிலிருந்து ஆக அருமையாக அந்த லைட்டை அந்த விளக்கை இவர்கள் தங்களுடைய உபயமாக ஸ்பான்சர் செய்திருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் கொடுத்த இந்த சீரியல் செட் ஸ்பான்சர் 30,000 ரூபாய். 30,000 ரூபாய்க்கும் சீரியல் செட் வாங்கி ஒரே நாளில் ஏற்றப்பட்டு இப்பொழுது ஜெகஜோதியாக எரிந்து கொண்டு இருக்கிறது.
இன்னும் கொஞ்சம் இருக்கிறது. அவைகளெல்லாம் எங்கெல்லாம் தேவையான இடைவெளிகளிலே அவைகள் ஏற்றப்படும். அதற்குள் அந்த பிள்ளைகளுக்கு காலை 6 மணிக்கு துவக்கினார்கள். இதுவரைக்கும் ஓய்வில்லாமல் அதை முடித்தே செல்ல வேண்டும் என்று முடித்து சென்றிருக்கிறார்கள். மறுபடியும் இந்த நாட்களில் எங்கெல்லாம் தேவையோ இன்னும் சீரியல் செட் இருக்கின்றன. அவைகளை நாம் எங்கெல்லாம் தேவையோ பயன்படுத்துவோம். இதில் என்ன சிறப்பு? இது அப்படியே இருக்கும். கிறிஸ்துமஸுக்கும் எரியும், இன்னும் மாதா திருநாட்களெல்லாம் எரியும், முதல் சனிக்கிழமையெல்லாம் ஜெகஜோதியாக எரியும். உங்கள் நன்கொடைகளுக்கு நன்றி. இதை சீக்கிரமாக உருவாகுவதற்கு உதவி செய்த மரியன் சேனருக்கு நன்றி. அதே போன்று திருமதி மரியா அவர்கள், மரியா பியோ அவர்கள் இந்த கோவிலிலேயே சுத்தம் செய்து கொண்டு பெருக்கி கொண்டு எல்லா வேலைகளுக்கும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நம்முடைய பாராட்டு சொல்வது தகுதியும் நீதியும் ஆகும். எனவே உங்கள் அனைவருக்கும் இந்த பாராட்டையும் நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவிக்கின்றேன். தொலைக்காட்சிகளில் செல்வதற்கு தடைகள் ஏற்பட்ட வண்ணம் இருக்கின்றன. அது நிச்சயமாக சாத்தான் சோதனை தான். காலையில் யூஎஃப்எக்ஸில் போகல, இப்போ போய் ஒரு அரை மணி நேரத்தில் கட்டு, அங்கே கட்டு, இங்கே கட்டு எல்லாம் யூஎஃப்எக்ஸில் போகலை, யூடியூப்பில் போகலை ஃபாதர் என்று வருத்தத்தோடு ஃபோன் பண்ணால் யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி தான் நம்முடைய அலுவலகங்கள் எல்லாம். ஃபோன் செய்தால் எடுக்கவில்லை, பரவாயில்லை, என்ன தடை ஏற்பட்டாலும் மறுபடியும் அதை சரி செய்து கொள்வோம். ஆகவே இன்று உபயம் செய்த அனைவரையும் நன்றியோடு பாராட்டுகின்றோம். நாளைய தினத்திலிருந்து இன்றையிலிருந்தே அருட்தந்தை மறைவழன் அவர்கள் தங்களுடைய மறைவுரைகளை துவக்கி இருக்கின்றார்கள். நாளைய தினம் உபயம் செய்பவர்கள், நாளைய தினம் சிறப்பிக்கின்றவர்கள் நல்லாயன் இளைஞர் குழு, பேடச்சிறுவர்கள், அரியநகர் இவர்கள் முனைவார்கள். அனைவருக்கும் நன்றி பாராட்டுகின்றோம். இப்பொழுது ஆசிர் முடிந்தவுடன் உடனடியாக தேர்ப்பவனிக்கு செல்லுவோம். எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. அன்புமிக்க இறைவா, எங்கள் தாயே தந்தையே, மீட்பழிக்கும் அருள் சாதன உணவால் ஊட்டம் பெற்றிருக்கின்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இறைவனின் அன்னையாகிய புனித கன்னிமரியாளுக்கு வணக்கத்துடன் விழா கொண்டாடும் நாங்கள் உமது மீட்பின் பலன்களை என்றும் துய்த்திட அருள் கூர்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்னையைப் போல அருள்மிக பெற்று அதனை எல்லோரோடு பகிர்ந்து கொள்ள சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று. அம்மா
பிதாசுதன் பரிசுத்தாலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அஞ்சலி தீப அஞ்சலி அன்னையே தீப அஞ்சலி அருள் தருகின்ற அன்னையே தீப அஞ்சலி அன்னையே தீப அஞ்சலி அன்னையே தூப அஞ்சலி அன்னையே தூப அஞ்சலி அன்னையே தூப அஞ்சலி அன்னையே தூப அஞ்சலி அன்னையே மலரஞ்சலி அன்னையே மலரஞ்சலி வாழ்வழிக்க வந்த சூதனை எமக்களித்த தாயே அஞ்சலி அஞ்சலி தீப தூப மலரஞ்சலி அஞ்சலி தீப தூப மலரஞ்சலி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. செபிப்போமாக. எல்லாம் வல்ல அன்பு தேவனாகிய ஆண்டவரே, தேவதாயின் பிறப்பு விழாவை கொண்டாடுகின்ற வகையிலே இந்த நவநாளை ஏறெடுத்து இந்த முதல் நாளில் நாங்கள் உம்மை சூழ்நிற்கின்றோம். எம்மோடு கூட இருக்கின்ற மக்கள் அனைவரையும் நீர் பராமரித்து பாதுகாத்து வழிநடத்தியலும் எங்களுக்கு வேண்டிய நல்ல சுகத்தை தந்தரலும். எங்கு இருப்பவர்கள் மட்டுமல்ல, தொலைக்காட்சி மற்றும் ஊடகங்கள் வழியாக பார்க்கின்றவர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இதோ இந்த நவநாட்கள் எங்களுக்கு எல்லா விதமான நலனும் வளமும் தரக்கூடிய வகையில் அமைவனவாக வந்திருக்கின்ற அருட்தந்தையர்கள் மற்றும் எல்லா வகையான நல்ல மனத்தோடு இருக்கின்ற மக்கள் அனைவருக்கும் நற்சுகத்தை தருவீராக. எங்களுடைய வேண்டுதல்களை நீர் கேட்பீராக. தொடர் வேண்டுதலாக உம்மிடம் ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற மக்களை நீர் காண்பாரும். இவளை எல்லாம் உடைய திருப்பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். இவைகளெல்லாம் நீர்தாமே எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக பெற்றுத் தருமாறு அன்புடன் மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி தேரையும் தேர்ப்பவனையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அருள் தந்தை அவர்கள் தீப தூபம் மற்றும் தீர்த்தம் தெளித்து ஆசீர்வதிப்பார்கள். வைகரை போல் தோற்றம், திங்களை போல் அழகு, ஞாயிறை போல் ஒளி, போரணி போல் வியப்பாரும். யார் இவர்? ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுளை எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பது அவரது பெயர். அவர் கஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவரை இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தின் செருக்குடன் சிறடித்து வருகின்றார். வலி ஒரு அரியின் என்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரையில் நலங்களால் நிரப்பினார். செல்வரங்களை விருங்கையா அனுப்பினார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். நம் ஊழியனாகிய இஸ்ராயேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. போல இப்போதே எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக. வைகரை போல் தோற்றம், திங்களை போல் அழகு, ஞாயிறு போல் ஒளி, போரணி போல் வியப்பார்வம். யார் இவர்? ஜென்ம பாவமின்றி உற்பவித்த மரியாயி. ஜெபிப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, தந்தையிடம் எங்களுக்காக பரிந்து பேசுபவரே, மத தாயாகி மிகவும் பரிசுத்த கன்னிகை, எங்களுக்கும் தாயாகவும் உம்மிடம் எங்களுக்காக பரிந்து பேசுபவராகவும் நியமிக்க திருவுளமானீரே. உம்முடைய வரங்களை தேடி உம்மை நாடி வருபவர்கள் அனைவரும் அவர் மூலமே அவற்றை பெற்று மகிழுமாறு அருள் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லோரும் கைகளை உயர்த்தி வாழ்க 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 என்று அன்னையை நோக்கி பாடுவோம். வாழ்க 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 மாரியே வாழ்க
இணங்க இப்பொழுது தேர் பவனியாக வரும். விசுவாச பிரமாணம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேசன் விசுவாசிக்கிறேன். அவருடைய ஏகசுதனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாய் உற்பவித்து அச்சிஷ்ட கன்னிமரியிலிருந்து பிறந்தார். ஒன்று பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் மருத்துவம் என்று உயிர்த்தெழுந்தார். பரலோகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேசனுடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து ஜீவியரையும் மரித்தோரையும் நடத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையை விசுவாசிக்கிறேன். புனிதருடைய சமூக பிரயோஜனத்தை விசுவாசிக்கிறேன். பாவ பொருட்களை விசுவாசிக்கிறேன். சரீர உத்தானத்தை விசுவாசிக்கிறேன். நித்திய ஜீவத்தை விசுவாசிக்கிறேன். ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சனைப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழப்படாதேயும் தீமையிலிருந்து ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதிலிருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ எங்கள் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும். நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும். சகல ஆத்துமங்களையும் விசேஷமாய் உமது உதவி யாருக்கு மிகவும் அவசியமோ அவர்களை மோட்சகரை சேர்த்தருளும். துக்க தேவ ரகசியத்தில் முதலாவது, இயேசு பூங்காவனத்தில் இரத்த வியர்வை சிந்தினதை குறித்து தியானிப்போமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றி புகழ்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். உம்முடைய அளப்பரிய ஆற்றலில் நாங்கள் பங்கெடுக்கின்றோம், அதை அங்கீகரிக்கின்றோம். ஆம் இயேசுவே, இதோ இந்த சாதாரண சிறிய வெள்ளை அப்பத்தில் நீர் வீற்றிருக்கின்றீர். மிக மிக அசாதாரணமான நீர், மிக மிக சாதாரணமான இந்த அப்ப வடிவில் வந்திருக்கின்றீர். உம்முடைய ஆற்றலை, உம்முடைய சக்தியை, உம்முடைய பலத்தை, உம்முடைய பாசத்தை, உம்முடைய வலிமையை இவ்வளவு எளிமையாக எங்களுக்கு நீர் வெளிப்படுத்துகின்றீர். இதுதான் உம்முடைய ஆற்றல், இதுதான் உம்முடைய உயர்வு, இதுதான் உம்முடைய கௌரவம், இதுதான் உம்முடைய ஆக்கம். இயேசுவே, இதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம், உம்மை வாழ்த்தி போற்றுகிறோம். இதோ இந்த ஆலயத்திலும் ஆலயத்தை சுற்றிலும் வெளியிலும் இந்த ஆராதனையில் மீடியா மூலமாக தொடர்பு கொண்டிருக்கின்ற அத்தனை இடங்களிலும் உம்முடைய சக்தியை நீர் வெளிப்படுத்துவீராக. ஆண்டவரே, நாங்கள் எல்லாம் நம்பிக்கையோடும் எதிர்பார்ப்போடும் நிச்சயமாக நல்லது நடக்கும் என்ற உறுதியான எதிர்பார்ப்போடு நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். ஏசையா, இதோ இங்கிருக்கின்ற எங்களையும் எங்களோடு தொடர்புடைய ஒவ்வொருவரையும் உம்முடைய நேச கரத்தை நீட்டி தொட்டு ஆசீர்வதிப்பீராக. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையில் உம்முடைய ஆற்றலை எங்களுக்குள் ஊற்றும் ஐயா. உம்முடைய சக்தியை எங்களில் சங்கமிக்கச் செய்யும் ஐயா. உம்முடைய பலத்தையும் உம்முடைய கனிவான பிரசன்னத்தையும் நீர் எங்களுக்கு அன்பு கொடையாக கொடுத்து, ஆண்டவரே, நம்புகின்ற எங்களை நீர் மேலும் மேலும் உயர்த்துவீராக. நலம் வேண்டி வந்திருக்கின்றோம், பலம் வேண்டி வந்திருக்கின்றோம், ஜெயம் வேண்டி வந்திருக்கின்றோம். உம்முடைய வெற்றியை நாங்கள் அனுபவிப்போம் என்ற எதிர்பார்ப்பில், நம்பிக்கையில், உறுதிப்பாட்டில் வந்திருக்கின்றோம். எங்களை ஆண்டவரே ஏமாறச் செய்யாதேயும். வார்த்தை தவறாத வல்ல தேவனே, சொல்லுவதை செய்வதும் செய்வதை சொல்லுமான எங்கள் தேவனே, நீர் இப்போது எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். குறிப்பாக நலமற்று இருக்கின்ற எங்களுடைய சகோதரர்களை, சகோதரிகளை, எங்களுடைய பிள்ளைகளை, குழந்தைகளை
எங்களுடைய முதியோரை நீர் ஆசீர்வதியும். ஏசையா, உம்முடைய அன்னையா மரியாள் ஆரோக்கிய தாயினுடைய மன்றாட்டும் பரிந்துரையும் அவருடைய பாசமும் அவருடைய அரவணைப்பும் எங்களுக்கு நிச்சயமாக உண்டு என்பதை நீர் இப்போது வெளிப்படுத்துவீராக. எங்கள் அன்னை மரியாள், உம்முடைய அன்னை மரியாள் இப்போது உமக்கு கட்டளையிடுகின்றார்கள். நிச்சயமாக மகனே, என்னுடைய மகனை பாரும், இவருடைய குறைகளை தீரும். ரசம் தீர்ந்து விட்டது, இவருடைய ஆற்றல் தீர்ந்து விட்டது, இவருடைய நம்பிக்கை தீர்ந்து விட்டது, இவருடைய பலம் தீர்ந்து விட்டது, இவருடைய நன்மைத்தனம் தீர்ந்து விட்டது, இவரிடமிருந்த சத்தியம் தீர்ந்து விட்டது. இவற்றையெல்லாம் நீர் மீண்டுமாய் ரசமாக நீர் நிரப்பி இவருடைய உள்ளத்தையெல்லாம் இவருடைய வாழ்க்கையெல்லாம் உம்முடைய ஆற்றலால் நிறைத்தருள்வீராக என்று எங்களுடைய அன்னை மரியா இப்போது உம்முடைய சொல்லுகின்ற அவருடைய வார்த்தைக்கு செவிமடுத்து எங்களுக்கு நீர் ஆசீர் வழங்குவீராக. அன்பர்களே, ஆண்டவரை ஆராதிக்கின்றோம் என்றால் ஆண்டவருடைய அளப்பரிய நன்மையை, ஆண்டவருடைய ஆற்றலை, சக்தியை, பலத்தை, அவருடைய நன்மைத்தனத்தை நாம் அங்கீகரிக்கின்றோம், நாம் பாராட்டுகின்றோம். ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன குழந்தை கூட ஒரு காரியத்தை செய்யும் போது அந்த காரியத்திற்காக அந்த குழந்தையை நாம் பாராட்ட வேண்டும் என்று அந்த குழந்தை எதிர்பார்க்கின்றது. நல்ல செஞ்சடா, ரொம்ப அருமையாக செஞ்சடா பாப்பா, நல்லா செஞ்சமா அப்படி சொல்லும்போது அந்த குழந்தைக்கு உற்சாகம் உண்மையிலே ஊற்றெடுக்கிறது. இது நமக்கு மனிதர்களுக்கு, சிறு குழந்தை முதல் பெரியவர்கள் வரையில், நம்முடைய பங்கு தந்தையை எடுத்துக்கொண்டாலும் அவர் செய்கின்ற நல்ல காரியங்களை ஃபாதர் நீங்கள் நல்லா செய்கிறீங்க என்று சொல்லும்போது அவருக்கு டானிக் சாப்பிட்டது போல, அவருக்கு உரம் போட்டது போல, அவருக்கு போன்விட்டா கொடுத்தது மாதிரி நிச்சயமாக இருக்கும். அதே போலத்தான் கடவுளுக்கும் நாம் சொல்லுகின்ற ஒவ்வொரு சொல்லும் அவருக்கு உற்சாகமூட்டும். நாம் நினைக்கலாம் கடவுளுக்கு எதுக்கு உற்சாகம் என்று. கடவுளும் பல சமயங்களில் நம்மை போல எதிர்பார்க்கின்றார். அதனால் தான் நமக்கு தெரியும், மத்தேயு நற்செய்தி 16வது அதிகாரம் அல்லது மார்க் நற்செய்தி 8வது அதிகாரத்தில் இயேசு கேட்கிறாரு, மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்கின்றார். என்ன அர்த்தம்? என்னப்பா சொல்றீங்க? நான் செய்வது நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ், அதுக்கு என்ன ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். கடவுள் நம்மிடமிருந்து அதை எதிர்பார்க்கின்றார். அதுதான் ஆராதனை. ஆராதனை என்று சொல்லும்போது என்னமோ இல்லை, கோடிக்கணக்கான விண்தூதர்களும் லட்சக்கணக்கான புனிதர்களும் என்ன செய்யறாங்க? ஆண்டவருடைய புனிதத்தை, அவருடைய பரிசுத்தத்தை தொடர்ந்து சொல்லி 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 ஆராதிக்கின்றார்கள். அப்படி என்றால் கடவுளே நீங்க பரிசுத்தர், கடவுளே நீங்கள் ஆற்றல் உள்ளவங்க, கடவுளே நீங்கள் சக்தி உள்ளவங்க, கடவுளே நீங்கள் கனி உள்ளவங்க, கடவுளே நீங்கள் அன்புள்ளவங்க, கடவுளே எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவங்க என்று நாம் சொல்லுகின்றோம். இது ஒரு விதத்தில் அங்கீகாரம். ஆமா, கடவுள் தாம் படைத்ததெல்லாம் நல்லதென கண்டார், கடவுள் செல்லுமிடமெல்லாம் நன்மை செய்து கொண்டு சென்றார். இயேசு சொல்றாங்க, அவர் செல்லுமிடமெல்லாம் நன்மை செய்து கொண்டு சென்றார் சொல்றாங்க. அப்படின்னா இந்த கடவுள் நல்ல கடவுள், இந்த கடவுள் வல்ல கடவுள், இந்த கடவுள் நமக்கு ஆற்றலையும் ஆரோக்கியத்தையும் அருளையும் ஆசிரையும் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய கடவுள். அதை நாம் அங்கீகரிக்கின்றோம். அதுதான் ஆராதனை, அதுதான் ஆராதனை. நம்ம ஒவ்வொரு தடவையும் ஆண்டவரையுமே ஆராதிக்கிறோம். ஆராதிக்க சொல்லும்போது ஆண்டவரே உம்முடைய நன்மைத்தனத்தை நாங்கள் அங்கீகரிக்கின்றோம், உம்முடைய நன்மைத்தனத்திற்காக நாங்கள் உம்மை பாராட்டுகின்றோம், உம்முடைய நன்மைத்தனத்திற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம் என்று சொல்லுகின்றோம். பாடுவோம். ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன்,
சொல்ல சொல்ல ஒவ்வொரு வாக்கியத்துக்கு பிற்பாடும் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கின்றேன் என்று சொல்லுங்கள். அப்பா பிதாவே உம்மை ஆராதிக்கின்றேன். அன்பின் பிதாவே உம்மை ஆராதிக்கின்றேன். நித்திய பிதாவே உம்மை ஆராதிக்கின்றேன். பரலோக பிதாவே உம்மை ஆராதிக்கின்றேன். ஆவிகளின் பிதாவே உம்மை ஆராதிக்கின்றேன். ஒளியின் பிதாவே உம்மை ஆராதிக்கின்றேன். இரக்கத்தின் பிதாவே உம்மை ஆராதிக்கின்றேன். மகிமையின் பிதாவே உம்மை ஆராதிக்கின்றேன். என்னை உண்டாக்கின பிதாவே உம்மை ஆராதிக்கின்றேன். என்னை ஆட்கொண்ட பிதாவே உம்மை ஆராதிக்கின்றேன். என்னை நிலைப்படுத்தின பிதாவே உம்மை ஆராதிக்கின்றேன். நீதியுள்ள பிதாவே உம்மை ஆராதிக்கின்றேன். நீதிமான்களின் பிதாவே உம்மை ஆராதிக்கின்றேன். ஜீவனுள்ள பிதாவே உம்மை ஆராதிக்கின்றேன். உன்னதமான தேவனே உம்மை ஆராதிக்கின்றேன். அன்பின் தேவனே உம்மை ஆராதிக்கின்றேன். ஆறுதலின் தேவனே உம்மை ஆராதிக்கின்றேன். மகிமையின் தேவனே உம்மை ஆராதிக்கின்றேன். அற்புதங்களின் தேவனே உம்மை ஆராதிக்கின்றேன். வல்லமையுள்ள தேவனே உம்மை ஆராதிக்கின்றேன். விடியற்கால நட்சத்திரமே உம்மை ஆராதிக்கின்றேன். வியாதிக்காரருக்கு ஆரோக்கியமே உம்மை ஆராதிக்கின்றேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே உம்மை ஆராதிக்கின்றேன். உலகின் ஒளியே உம்மை ஆராதிக்கின்றேன். இருந்தவரும் இருக்கின்றவரும் வர இருக்கவருமான இறைவனே உம்மை ஆராதிக்கின்றேன். அருளையும் அமைதியையும் அருள்பவரே உம்மை ஆராதிக்கின்றேன். ஆண்டவரை ஆராதிப்போம். இதற்காக மட்டுமல்ல, ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு நாம் படுக்கப் போவது வரையில் ஆண்டவர் அத்தனை அதிசயங்களையும் செய்கின்றார். எண்ணற்ற அதிசயங்கள், சின்னது பெருசு, நமக்கு நம்மோடு தொடர்புடையவர்களுக்கு எல்லாருக்கும் எல்லா நேரங்களிலும் எல்லா அதிசயங்களும் செய்கின்றார். ஆகவே இந்த ஆண்டவரை நாம் ஆத்மார்த்தமாக மனப்பூர்வமாக நாம் ஆராதிப்போம். இந்த ஆராதனை அவருக்கு நாம் செலுத்துகின்ற ஒரு அங்கீகாரம், இந்த ஆராதனை அவருக்கு நாம் சொல்லுகின்ற ஒரு நன்றி, இந்த ஆராதனை இன்னும் சொல்ல போனால் ஒரு வேண்டுதல். இதை நாம் நினைவுபடுத்தும் போது ஆண்டவரே இப்படிப்பட்டவராக இருக்கின்ற நீர் தொடர்ந்து எனக்கு அந்த காரியத்தை செய்யும் என்று நாம் ஆண்டவருக்கு நினைவுபடுத்துகின்றோம். ஆராதனை ஏதோ பெரிய எனக்கு வெளியில் நடக்கக்கூடிய ஒன்று அல்ல, எனக்குள் நிதம் நிமிட நிமிடம் ஒவ்வொரு வினாடியும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான ஆன்மீக நிகழ்வு. ஆகவே ஆண்டவரை ஆராதிப்போம். மீண்டும் பாடுவோம். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையும் தொட்டு நம்முடைய நோய்களிலிருந்து நம்மை குணப்படுத்துகின்றார். நம்முடைய வறுமையிலிருந்து ஏழ்மையிலிருந்து நம்மை குணப்படுத்துகின்றார். நம்முடைய தாழ்வு மனப்பான்மையிலிருந்து நம்மை குணப்படுத்துகின்றார். நம்முடைய இயலாமையிலிருந்து நம்மை குணப்படுத்துகின்றார். எல்லா விதமான எதிர்மறைகளிலிருந்தும் நம்மை குணப்படுத்துகின்றார் என்ற நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் எதிர்பார்ப்பிலும் நாம் இப்போது ஆண்டவரை மாண்புயர் பாடி வாழ்த்துவோம்.
நிகருள்ளாத சமபுகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உமை மன்றாடுகிறோ. இறைவனா, என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. எனக்காக பிறந்தி, எனக்காக மரித்தி, எனக்காக உயிர்த்தி, மீண்டும் வருவீரே. எனக்காக பிறந்தி, எனக்காக மரித்தி, எனக்காக உயிர்த்தி, மீண்டும் வருவீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. தயவுசெய்து அமருங்கள். 2 நிமிடங்கள். ரேசல் அன்பானவர்களே, மிக சிறப்பாக இந்த முதல் நாள் முடிந்ததற்கு நன்றி. இறைவன் நமக்கு உதவி செய்த எல்லா காரியங்களுக்கும் நன்றி கூறுவோம். அடுத்து நாளைய தினத்தை வரவேற்பதற்கு இந்த ஆலயத்தை சுத்தம் செய்கின்ற பணியில் யாரெல்லாம் முடியுமோ அவர்கள் உதவலாம். வழக்கமாக இந்த கோவிலை தினம் தினம் பெருக்கி சுத்தம் செய்கின்ற மடத்து பிள்ளைகளுக்கு நன்றி. இந்த வாரமும் தொடர்ந்து இன்னும் அதிகமாக செய்ய முன்வாருங்கள். அடுத்ததாக மரியாயின் சேனையினர், நீங்கள் ஆலயத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய இடத்தை சுத்தம் செய்யுங்கள். இன்னும் மற்றவர்கள் நீங்கள் என்ன செய்யலாம், உட்கார்ந்துருக்கிற நாற்காலியை அப்படியே போட்டுட்டு போவாதீங்க, அதை எடுத்து வையுங்கள். எப்பொழுதும் நிறைய காரியங்களை நான் பார்க்குறேன். இந்த கல்யாண கிளாஸ்க்கு வருவாங்க, சேர் போட்டுட்டு ஃபேன் போட்டுட்டு லைட் போட்டுட்டு எல்லாம் இருப்பாங்க. கிளாஸ் முடியும் அப்படியே போட்டுட்டு போயிடுவாங்க. ஒரு சில பிள்ளைங்க தான் அந்த சேரெல்லாம் எடுத்து வச்சுட்டு லைட் ஆஃப் பண்ணி ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டு போவாங்க. அதுதான் நல்ல பழக்கம், நல்ல எட்டிக்கெட், நல்ல ஒரு வளர்ப்பு. ஆகவே இந்த வெளியில் இருக்கக்கூடிய நாற்காலியை பயன்படுத்துனீங்களா? நன்றி. எடுத்து போட்டிருந்தாங்க, நம்ம பயன்படுத்தினோம். இப்போ அவைகளை எல்லாம் ஓரளவு ஒன்றுபடுத்தி ஒன்று மேலே ஒன்று வச்சு ஈச் ஒன் கேரி ஒன் என்கின்ற வகையில் அதை செய்துவிட்டு சென்றால் இந்த எடுத்து போடுறவங்களுக்கு சுலபமாக இருக்கும். இல்லை, எல்லா வேலைகளையும் அவர்கள் செய்ய வேண்டும். ஆகவே இத்தகைய ஒரு உதவி செய்கின்ற மனத்துடன் நம்முடைய ஆலயம் அதை சுத்தப்படுத்துதல், தயார்படுத்துதல், இந்த மெழுகுதிரிகளை எல்லாம் சுரண்டி அவையெல்லாம் சுத்தம் செய்தல், இவைகளை ஒவ்வொரு நாளும் செய்தோமென்றால் அடுத்த நாள் வழிபாட்டுக்கு இது சிறப்பாக அமையும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைந்ததற்கு நன்றி. மிக அழகிய பூ அலங்காரம், இதை அப்படியே வைத்திருப்போம் 2-3 நாட்களுக்கு. ஆகவே இவ்வாறு செய்கின்ற காரியங்கள் அதே போன்று நம்முடைய இந்த சீரியல் செட்ஸ் எல்லாம் நிரந்தரமாக இருக்கும். வெளியிலே பார்த்தீர்கள் என்றால்
எங்கெல்லாம் குறை இருக்கிறதோ அதையெல்லாம் நிவர்த்தி செய்து கொள்ளலாம். அனைவருக்கும் நன்றி. முழந்தாள் இருப்போம். நித்திய ஸ்துதிக்குரிய சொல்லி முடித்து நாம் செல்வோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். இயேசுக்கே புகழ். மரியே வாழ்க.